அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் அறச்சினம் என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விவிலியம் 3 வகையான சினங்களை பற்றி பேசுகிறது. இறைச்சினம், அறச்சினம், பாவச்சினம் என்று 3 வகையான சினங்கள். இறைச்சினம் என்றால் என்ன? இறைவனும் சினம் கொள்கிறார். சில நேரங்களில் இறைவனுக்கு கோபம் வருவிக்கக்கூடாது, ஆனாலும் அவருடைய சினமோ ஒரு நொடி பொழுது, அவருடைய பரிவோ 1000 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 103 நாம் வாசிக்கின்றோம், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், அவர் என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. சினம் கொள்கிறார், ஆனால் என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல என்று திருப்பாடல் 103:9 சொல்லுகிறது. இது இறைச்சினம். இன்னொன்று பாவச்சினம். பவுலடியார் எபேசு 4:26 சொல்கிறார், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும், சினம் கொள்ளுங்கள் ஆனால் பாவம் செய்யாதிருங்கள் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே சில கோபம் நம்மை பாவத்துக்கு இட்டு செல்கிறது. சினம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். இவை இரண்டுக்கும் நடுவில் இருப்பது அறச்சினம். அறச்சினம் என்றால் அறத்தின்பால் கொண்ட சினம், அறத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற சினம், நியாயத்தின் அடிப்படையில் எழுகிற கோபம், அதுவே அறச்சினம். இயேசுவிடம் அத்தகைய அறச்சினம் இருந்தது. மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய உள்ள பகுதியில் ஓய்வு நாளில் கை சூம்பிய ஒரு மனிதரை இயேசு நலப்படுத்துகிறார். அங்கே கை சூம்பிய ஒரு மனிதர் இருக்கிறார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. இந்த அமைதிக்கு பேர் தான் கள்ள மௌனம். சில நேரங்களில் கள்ள மௌனம் காக்கப்படுகிறது. அது மோசமான அமைதி, அது மோசமான மௌனம். அவர்கள் நன்மையா தீமையா, எதை செய்வது என்ற கேள்விக்கு பதில் சொல்லவில்லை, கள்ள மௌனம் காத்தார்கள். ஆகவே அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தினார். அந்த மனிதரை குணமாக்கி அனுப்பினார். ஆனால் இயேசுக்கு கோபம் வருகிறது. எப்படி நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கலாம்? நன்மை செய்வதா தீமை செய்வதா? அவங்க நியாயப்படி என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, இதோ எங்கள் ஊருக்காரர் இவரை நீங்கள் நலப்படுத்துங்க அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஓய்வு நாளில் அவர் குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இயேசு கோபம் வருகிறது. இது நியாயமான கோபம், இது அறச்சினம். நம்முடைய வாழ்விலும் இயேசுவை போல அறத்தின் சார்பாக நின்று நாம் சினம் கொள்ள வேண்டும், கோபம் கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் அநீதி தீமை நிகழ்கிறதோ அப்பொழுது நமக்கு கோபம் வர வேண்டும். அது அறச்சினம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசுவை போல உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.